அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். TET சிங்கர் ஜூனியர் சீசன் 4 2025 கிராண்ட் ஃபினாலே. இது அழகான புரட்டாசி மாதன்றதுனால நாங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அழகாக தொடங்கியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நிறையா பேரோட கனவுகளை இன்னைக்கு நினைவாக்க போகிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ரெடியா? தேங்க்யூ. உழைப்புடன் கூடிய கனவு வெற்றியை உறுதி செய்கிறது அப்படின்னு ஒரு கோட் ஒன்று நான் ரீசெண்டாக படித்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி அழகாக ஒரு 5 குழந்தைகளுடைய கனவு, அவங்களுடைய உழைப்புட கூடிய கனவு இன்றைக்கி அவங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய போகிறது. அதற்கான ஒரு பிரம்மாண்ட மேடை தான் இந்த TET வழங்கும் ஜூனியர் சூப்பர் சிங்கர் சீசன் 4. இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக முதலாவதாக நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சாலுமே மங்களகரமாக குத்துவிளக்கு ஏற்றி தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். அந்த ஹானர் செய்கிறதுக்காக நான் மேடைக்கு அழைப்பது திருமதி ராஜி அரசரத்னம், திரு சாமி அப்பாதுரை ஐயா அவர்கள், டாக்டர் இளையதம்பி பாலசுந்தரம் ஐயா அவர்கள், திருமதி விமலா பாலசுந்தரம் அம்மா, திருமதி செல்வா அருள், திரு கனகசபை ரவீந்திரநாதன் அவர்கள், திருமதி கவிதா ஜனார்தனன் அவர்கள். இவர்கள் அனைவரையும் அன்புடன் இந்த குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்கிறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். அழகா மங்களகரமாக இந்த விளக்கு ஏற்றியாச்சு. எல்லாருமே கை தட்டலாமே. நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக கணேஷா ராசேந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வைப்பின
நன்றி கணேஷா. நான் இப்படி ஒரு வெர்ஷன் தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப அழகான வெர்ஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் வாழும் மண்ணுக்கு வணக்கம் செலுத்தும் வகையில் கெனடியன் நேஷனல் ஆந்தம் பாடுவதற்காக அன்விதா அகல்யன் அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். நன்றி அன்விதா, ரொம்ப அழகாக பாடினீங்க. அப்படியே ஒரு நீர் அருவி போல் பாடல் மட்டும் இல்லாமல் அவங்க கை அசைவும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே உட்காரலாம். ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக வரவேற்பு நடனம். அதை வழங்குவதற்காக கலை அருவி நாட்டியப்பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி விக்னேஸ்வரன், மாணவி அதுஸ்கா கிரிப்பரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே பணிமனமே முப்புரி நூலணிந்த திருமார்புடன் மூலாதாரமாய் திகழ்ந்து விளங்கிடும் அற்புதமானவனே, ஆனை முகத்தவனே, ஞான கனி பெற்ற மாங்கனியே. முப்புரி நூலணிந்த திருமார்புடன் மூலாதாரமாய் திகழ்ந்து விளங்கிடும் அற்புதமானவனே, ஆனை முகத்தவனே, ஞான கனி பெற்ற மாங்கனியே. தாம் தகஜம் தக தாம் தகஜம் தாம் தஜம் தக தாம் தகஜம் தக தக தகஜம் தாம் தஜம் தக தாம் தகஜம் தாம் தகஜம் தக தாம் தகஜம் தாம் தஜம் தக தாம் தகஜம் தக தக தகஜம் தாம் தஜம் தக தாம் தகஜம் ததி கிணதும் ததி கிணதும் தத்தி கிணதும் தஜம்
கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே பணிமனமே நானும் கோளும் பணியும் அரண்மகன் தத்தித்தகஜம் தகதித்தகஜம் துணுதித்தகஜம் திமிதித்தகஜம் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் தத்தச்சம் தகதச்சம் துணுதச்சம் திமிதச்சம் பாடி நிதமும் பணியும் அடியவர் தத்தச்சம் தகதச்சம் துணுதச்சம் திமித உறவாடி அருளும் அவனே கணாதிபன் தத்தித்தஜம் தகதித்தஜம் துணுதத்தஜம் திமிதத்தஜம் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்தக அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலைமகனே தாழ்பணிந்தும் சரணம் சரணம் தக்க தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்தக அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலைமகனே தாழ்பணிந்தும் சரணம் சரணம் தாம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் தஜம் தகதாம் தகஜம் தாம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் தக தக தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் ததிகிணதும் 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 தஜம் தஜம் ததிகிணதும் 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 தஜம் தஜம் ததிகிணதும் 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 கணபதி கழலடி மணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே பணிமனமே அழகான நடனம் அதுஸ்கா கிரிபரன். முதற் கடவுள் விநாயகரை அழகாக ஆடி கூப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி ஆடல் அரசன் நடராஜரும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அழகா. ஸோ இப்போது அடுத்த ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வுக்காக நான் மேடைக்கு அழைப்பது டாக்டர் இளையதம்பி பாலசுந்தரம் ஐயா அவர்களையும் திரு சாமி அப்பாதுரை ஐயா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அதாவது துணிவு, இரக்க சிந்தை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் ஒரு அரசுக்குரிய தகுதியாகும். அப்படி ஒரு தனி பெண்மணியாக நின்று இந்த நிகழ்ச்சியை 4 சீசனாக நம்ம ஊர் குழந்தைகளுடைய திறன் எல்லாருக்கும் தெரியணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அழகாக இந்த டிஇடி சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியை நிகழ்த்தி நடத்திட்டு வர ராஜி அக்கா அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. அவர்களை அன்புடன் உங்கள் கைத்தட்டலோட மேடைக்கு கூப்பிடுறேன். கண்டிப்பாக இல்லை அக்கா, ஏன்னா அவங்கள பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க நிச்சயமாக. இது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. நான் நிறையா சீசன் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுனால நான் பார்த்துருக்கேன். சிங்கிள் லேடியாக நின்று பேக் ஸ்டேஜு, அங்கே ரெக்கார்டிங் ரூமு, கெஸ்ட்டை கூப்பிட்றதா இருக்கட்டும், குழந்தைங்க கிட்ட அது எல்லாத்தையும் நடத்துறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதற்கு இந்த ரெகக்னிஷன் கண்டிப்பாக வேணும். எல்லாமே நல்லா கைத்தட்டலாம். நன்றி அக்கா. இப்போது உங்ககிட்ட தான் மைக்கு, ஒரு சில வார்த்தைகள். வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நிற்கிற ஆக்களை இருவரையும் உங்களுக்கு அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புது ஆக்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்னோட ஆரம்ப கட்ட 33 வருடங்களுக்கு முன்னம் செந்தாமரை பத்திரிகை ஆரம்பிச்சினாங்க. எங்களுக்கு 2 பேரும் தோளோட தோள் நின்று எங்களுக்கு உதவி புரிந்தவர்கள். எனது கணவர் இல்லாத இடத்திலும் நான் இவர்களை மறக்கவில்லை.
எனக்கு இவர்களோட அந்த அந்த காலத்திலேருந்து இட்ட வரைக்கும் இவர்களோட தொடர்புகளை பேணிக்கிறேன். அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்க இவர்கள் வந்து எனக்கு விஷ் பண்ணணும் என்ற ஒரு நினைவோடு தான் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். நன்றி. தேங்க்யூ. உண்மையிலே இது ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் தான். ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர் ஐயா அவர்களுக்கும், ஐயா சாமி அப்பாதுரை ஐயா அவர்களுக்கும். அடுத்தது நீங்கள் மேடையிலே தான்க்கா இருக்கணும், ஏன்னா நீங்கள் தான் வரவேற்புரை கொடுக்க போகிறீங்க. இதோ டிஇடி யூனியர் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 6 மாதங்களாக என்னுடன் பயணித்த பெற்றோர், பிள்ளைகள், ஜட்ஜஸ், தொழில்நுட்பவியலாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த சிங்க ஜூனியர் போட்டி நிகழ்வை செய்து முடித்தவுடன் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள காம்படிஷனில் கடந்த வருடம் நாம் தவற விட்டவைகளை அறிந்து அதனை நிவர்த்தி செய்து கொண்டு மேலும் முன்னோக்கி கொண்டு செல்ல என்ன விதமான பாடல்களை தெரிவு செய்வது, யாரை ஜட்ஜாக நியமிப்பது, தொழில்நுட்பத்தில் லைட் வசதிகளை எவ்வாறு அதிகரிப்பது போன்றவற்றில் மிகவும் கவனமாக செயல்படுவேன். இந்நிகழ்வு ஒரு போட்டி நிகழ்வாக இருந்தாலும் இதில் பங்கு பெறும் பிள்ளைகள் எவ்வாறு தாங்கள் பாடும் திறமைகளை வளர்த்து கொள்கிறார்கள் என்பதில் அவதானமாக இருப்பேன். காரணம், இதை ஒரு பாடல் போட்டி என்று கருதாமல் இதை ஒரு பயிற்சி பட்டறையாகவே கருதுகின்றேன். இப்போது இங்கு உள்ள பிள்ளைகள் தமது பாடும் திறமையை வளர்த்து கொண்டு பல உலகளாவிய தொலைக்காட்சி நடத்தும் காம்படிஷனில் பங்கு பெற மிகவும் ஆர்வமாக உள்ளனர். எமது சிங்க ஜூனியர் 3 பங்கு பெற்று டைட்டில் வின்னராக வந்த ஜாதவி கணீஸ்வரன் இந்திய தொலைக்காட்சியில் பங்கு பெற்று பிரபலியமானார். அதனை அடுத்து பாடல் பாடுவதில் ஆர்வமுள்ள எமது பிள்ளைகள் நாமும் போய் எமது பாடல் திறமையை காட்டினால் என்ன என்ற எண்ணத்தை டிஇடி உருவாக்கியுள்ளது. டிஇடி நடத்தும் சிங்க ஜூனியரில் 9 சுற்றுக்கள் இடம்பெற்றன. அதாவது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ரொமான்டிக் ரவுண்ட், டிவோஷனல் ரவுண்ட், சேட் ரவுண்ட், டூயட் ரவுண்ட், ஃபோக் ரவுண்ட், டிஎம்எஸ் சுசீலா ரவுண்ட் போன்ற ஜோனர்கள் இடம்பெற்று அதில் தெரிவான பிள்ளைகள் தான் கிராண்ட் ஃபினாலேயில் பங்கு பெற முடியும் என்ற நியதியை கடுமையாக கடைப்பிடித்தோம். காரணம், ஒவ்வொரு பாடலிலும் சுருதி, தாளம், பாவம் வேறுபடும். ஒரு சிங்கிங் காம்படிஷனில் வெற்றி பெற்று டைட்டில் வின்னராக நாம் அறிவிக்கும் பொழுது செமி கிளாசிக்கல், வெஸ்டர்ன் போன்ற ஜோனரிலும் பாடும் தகுதியை கடைசி 75% என்றாலும் பெறுகின்றார்கள். காலப்போக்கில் அவர்கள் 100% முழுமை அடைவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அவர்களுக்கு அந்த தகுதியை வழங்குகின்றோம். இம்முறை டிஎம்எஸ் சுசீலா என்ற சுற்று அவர்களுக்கு மிகவும் சவாலாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இளம் சந்ததியினருக்கு அந்த வகையான பாடல்களை பாடுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்ற சவாலை உடைத்தெறிந்த பெருமை எங்கள் டிஇடி சிங்க ஜூனியரையே சாரும் என்பதில் பெருமிதம் கொள்கிறது. எதிர்வரும் காலங்களில் இவ்வகையான பாடல்களை போட்டியில் கொண்டு வருவதன் மூலம் உலக அரங்கில் எந்தவிதமான பாடல்களையும் எம்மால் பாட முடியும் என்ற நம்பிக்கை இங்குள்ள பிள்ளைகளிடம் தோன்ற வேண்டும். அனைத்து போட்டியிலும் குறிப்பிட்ட பாடலை மட்டுமே பாடிவிட்டு வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தை அகற்றினால்தான்
தரமான ஒரு பாடகராக உங்களால் ஜொலிக்க முடியும் என்பதனை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதனைத்தான் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவார்கள். இவ்வகையான சிந்தனையின் வெளிப்பாடே சிங்க ஜூனியர் சீசன் 1, 2, 3, 4 என்ற தரமான போட்டியாக தொடர வேண்டும் என்பது எனது எண்ணம். அதற்கு பெற்றோர்கள் ஆகிய நீங்களும் எம்முடன் உறுதுணையாக பயணிப்பீர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் ஆசியுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு இத்துடன் எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி ராஜி அக்கா, ஒரு அழகான வரவேற்புரை கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி எப்படி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இப்படி கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டலோட. தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சி ஒரு டூயட் டான்ஸ். அதை ஆடுவதற்காக ரக்ஷன்யா ராஜ்பவன் மற்றும் அகன்யா ராஜ்பவன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இவர்கள் தப்லா மாஸ்டர் பவன் அவர்களுடைய புதல்விகள். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி வைத்து உலகுண்ட பெருவாயன் எந்த வாயோடு வாய்ப்பதித்தான். இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடே. जगदीश्वर देवी भुवनेश्वरी सदुर्वेदी परिपूर्ण कलैवाणी करुणाहरि अखिलाण्ड रूपी நிரந்தரி நானிலம் காக்கும் எங்கள்
அருளும் நாத வினோதினி சகல சௌந்தரினி சாபங்கள் சூழுதே காத்திடு கை கொடு உனையன்றி வேறில்லையே நன்றி ரக்ஷன்யா அண்ட் அகன்யா. ரொம்ப அழகா சகோதரர்கள் ஒரு நளினமான நடனத்தை கொடுத்துருக்காங்க, டுயட் நடனம். அடுத்ததாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் செய்த குழந்தைகளை கௌரவிக்கும் தருணம் இது. அதற்காக நான் ராஜியக்கா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். கணேஷா ராசேந்திரகுமார் அழகா தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க, ஒரு ஃபோக் ஸ்டைலில். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கனடியன் நேஷனல் ஆந்தம் பாடின அன்விதா அகல்யன். வரவேற்பு நடனம் பரதநாட்டியம் ஆடிய அதுஸ்கா கிரிபரன் மற்றும் நேரமின்மை காரணமாக அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களோட மெடல் நாங்கள் அப்புறமா அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அப்புறம் இப்போ டூயட் நடனம் ஆடின ரக்ஷன்யா ராஜ்பவன் மற்றும் அகன்யா ராஜ்பவன், இவர்கள் நால்வரையும் நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா தன் ஆர்வம் கொண்டு தானாகவே முன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழகாக வரவேற்பு நிகழ்ச்சிகளை கொடுத்த குழந்தைகள் இவங்க. எப்போவுமே அங்கீகரிப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் another லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ நன்றி ராஜியக்கா, நன்றி குழந்தைகள் அனைவருக்கும். ஸோ நான் தொடங்கும் போது சொன்னேன் டிஇடி சிங்கர்ஸ் ஜூனியர் வந்து இது சீசன் 4. 2022 இன்றைக்கி 2025 வரைக்கும் இந்த 4 சீசன் எப்படி இந்த நிகழ்ச்சி மெருகேறி முன்னேறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னோட்டமாக ஒரு ஏவி பார்க்க போகிறோம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானால் எதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, என்னை விட்டு பிரிவதில்லை. அருவிலும் ஒரு நாகம், அருவிலும் ஒரு நாகம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம், சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆடாதோ. ராரா 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 சரசகுராரா ராரா சிந்தகுஜீரா ஒருமலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என் நாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. மலை மகளோ
சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினு போகவா பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம் ஹே ஹே இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா உயிரே விலகத் தெரியாதா நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா விண்மீன்கு முட்ட முட்ட பொன்மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்துக் கொண்டதோ தண்ணீரை முட்டை கட்டி விண்மேலே கொட்டச் சொல்லி விண்ணின்று தானே இட்டதோ மே மாசம் 98 நிஜராணி நீ நிஜரான நாளாய் நானும் நிஜராணி நீ நிலாவே வா 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 நிலாமல் வா 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 என்னோடு ஒளிபத சுகமல்லவா உன் கரையை செலவு செய்த விரவா சண்டக்காரா குண்டு மொழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் பூ பூக்கும் ஓசை அந்த கேட்கத்தான் ஆசை புல் மிதியும் ஓசை அந்த கேட்கத்தான் ஆசை என் கோலி சொல்லாவே என் கறி கொள்ளும்பே உன் குட்டி பப்பி நான் டேக் மீ ஏன் சிலுக்கு சொட்ட நீ வைத்து தொட்ட அவ சொட்ட சொட்ட சாக்லி சாக்லி தேவா என் தேவா ஓ தேவா உயிரேவா தேவா என் தேவா பூவாய் பூவா இனிமே நீ இந்த உலகம் இருக்கு இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணியம் எதுக்கு ஜாலி பேர்ட்ஸ் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பன்னாரியம்மன் வேப்பிலை
தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது வெளியில் எடுத்து வந்தாயே கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமான அந்த ஈரம் ஆடு நிலாவே ஏன் கவிதை பூ மலர பாடு நிலாவே ஏன் கவிதை பூ மலர அடிக்கணக்கான சுவத்து பக்கம் கவிழி சொல்லிதடி அந்த கலக்கோரோத பொங்கப்புல குயில் கத்துதடி மேகாத்து வீசையிலோ வேத்து கொட்டுதடி அட வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளக்கதி வேணும் தலைவாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தறிக்கிட்ட ததுங்கினத்தும் வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாழம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாழம் வாடும் பயிர் வாழ நீதானே நீ வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே மாத கணக்கே தாயும் சுமந்து வந்தது தான் இவனது உயிரே காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கில்ல நிகரே தூசி என்னை தொடவும் விடமாட்டாய் தோளில் என்னை சுமந்து நதி ஊட்டாய் வாழ்வாய் நீ என் நிழலாய் அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மீறி அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் உன்னில் கண்டேன் அன்பே. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ நீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா இருந்தே பிறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா
குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது தங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மாகங்களும் சப்ததீர்த்தங்களும் ஷண்மாகங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொடும் பூங்கழலே மலை மாமகளே தொடும் பூங்கழலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. கண்ணிரண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியம் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் கண்ணிரண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியம் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் என் மேனி ஒரு தேக்கத்தா மின்னது பார் மூக்கத்தா என் மேனி ஒரு தேக்கத்தா மின்னது பார் மூக்கத்தா உள்ளங்கையில் ரேகை எல்லாம் சொர்க்கத்தோடு மாப்பத்தா பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணங்கரங்குச்சாலந்தான் டியடியா டியா அரை டண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். இந்த ஏவி பார்க்கும்போது என்ன அப்படி தோணுதுன்னா, நம்மளுடைய தென்னிந்தியாவில் நடக்கிற இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு ஈக்குவலாக அதை விட இன்னுமே அழகாக இந்த நிகழ்ச்சி எவ்வளோ மெருகேறி முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏவி பார்க்கும்போது தெரியுது. 2022லேருந்து 2025 வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாடகருக்குள்ளான சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. டிஇடி ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துட்டு, இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி அப்படின்னா ஒரு நவரத்ன மாலை கோர்க்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு முக்கியமான நிறைய பொருட்கள் தேவை. அந்த மாதிரி தான் எங்களுடைய பார்வையாளர்கள் இன்றைக்கி முத்து போன்ற பார்வையாளர்கள், எங்களுடைய ஆர்கனைசர்ஸ் வந்து அதில் சேர்கிற பவளம் மாதிரி. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி இருக்கிற ரத்தின கற்களாக எங்களுடைய ஜட்ஜஸ் இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு அழகாக கமெண்ட் சொல்லி அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அப்படி இந்த டிஇடி சிங்கர் ஜூனியர் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலோட ஜட்ஜஸ் யார் அப்படின்னு பார்க்குற தருணம் இது. முதலாவதாக திரு பாலமுரளி சார் அவர்கள். சங்கீத கலாவித்தகர், சங்கீத வித்வ சிரோன்மணி ஸ்ரீ டி.என். பாலமுரளி. டி.என். பாலமுரளி அவர்கள் இலங்கை, டொராண்டோ மற்றும் அமெரிக்காவில் நன்கு அறியப்பட்ட இசைக்கலைஞர், இசையமைப்பாளர் மற்றும் இசை ஆசிரியர் ஆவார். இவருக்கு வட இலங்கை சங்கீத சபை சங்கீத கலாவித்தகர் என்ற பட்டத்தையும், டொராண்டோ வரசித்தி விநாயகர் ஆலயம் இவருக்கு சங்கீத வித்வ சிரோன்மணி என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது. டொராண்டோவில் கடந்த 19 ஆண்டுகளாக ஸ்ருதி மியூசிக் அகாடமி என்ற தனது கலைக்கல்லூரி மூலம் வயலின், வீணை, புல்லாங்குழல், சங்கீதம் மற்றும் கீபோர்டு ஆகியவற்றையும் கற்பித்து வருகிறார். நம்மளுடைய முதலாவது ஜட்ஜ் திரு பாலமுரளி ஐயா அவர்களே அன்புடன் மேடைக்கு அழைப்போம். நான் அந்த ஏவி பார்க்கும்போது நினச்சிட்டே இருந்தேன் சார்,
தென்னிந்திய பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் ஐயா மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா பிக்சர் வீடியோஸில் நீங்கள் அவங்களோடய இருந்திருக்கீங்க. நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இன்னைக்கு நம்மளுடைய இரண்டாவது ஜட்ஜ் ஜனனி கார்த்திக் அவர்கள். Hello everybody, this is your playback singer Janani Bharadwaj. நன்றி ஜனனி பரத்வாஜ் அவர்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி நாங்கள் இங்கே சந்திக்கிறதுல. அடுத்ததாக நம்மளுடைய மூன்றாவது ஜட்ஜ் திரு மது மகாதேவன் ஐயா அவர்கள். அடியேன் மது மகாதேவன் ஆகிய நான் பாடகர், இசையமைப்பாளர் மற்றும் இசை பயிற்சியாளர். கனகாலமாக இந்தியாவில் சென்னையை வசிப்பிடமாக கொண்டு தற்போது கடந்த 8 வருடமாக டொரண்டோ மாநகரிலே வசித்து வருகிறேன் என்பதை பெருமையுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடியேன் கடந்து வந்த இசைப்பாதையில் சில இனிமையான இசை நிகழ்வு இதோ. அடியேன் படிப்பால் சிவில் இன்ஜினியராக பரிமளித்தாலும் இசை குடும்பத்தில் பிறந்ததால் இசையாளராகவே கிட்டத்தட்ட 30 வருடமாக பணியாற்றி வருகிறேன். ஆரம்பத்தில் சென்னையிலே பாடகராக இருந்து மதுதேவா சூப்பர் ஹிட்ஸ் என்ற இசைக்குழுவை 10 வருடமாக நடத்தி அதன் தொடர்ச்சியாக ஆசியாவின் ஒரே பெண்கள் இசைக்குழு என்ற ஒரு அமைப்பை முழுக்க பெண்களே பங்கேற்று இசைக்கும் வகையில் அந்த இசைக்குழுவை நிர்மாணித்து 10 வருடத்தில் 1000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை ஆசிய நாடுகளில் நடத்தியிருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை சென்னை அருகே உள்ள நெமிலி பாலா திரிபுர சுந்தரி அம்மனை பற்றி பாடியிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் பின்னணி பாடகராக 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் என்ற படத்திலும், இசையமைப்பாளராக திருவக்கரை வக்கரகாளியம்மன் என்ற திரைப்படத்திலும் பரிமளித்திருக்கின்றேன். தற்போது கனடாவில் கடந்த 8 வருடமாக இசை பயிற்சியாளராகவும் குரல் இசை பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறேன் என்பதையும் பெருமையுடன் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைவாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் இந்த அனைத்து புகழும் இந்த டிஇடி தொலைக்காட்சி நிறுவனத்தை அருமையாக தனது மக்களின் முன்னேற்றத்திற்காக நடத்தி வருகின்ற திருமதி ராஜி அரசரத்தினம் அவரையே சாரும் என்ற பெருமையையும் இந்த நேரத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. இந்த டிடி சிங்கர் ஜூனியர் 2025 சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல நம்மளுடைய 3 வண்டர்ஃபுல் ஜட்ஜஸ், ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் டு த ஸ்டேஜ். இவர்களை கௌரவிப்பதற்காக நான் திருமதி ராஜி அக்கா, திரு கணேஸ்வரன் அவர்கள், திரு ராம் அவர்கள் மற்றும் சஹானா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கணேஸ்வரன் அவர்கள், யாதவியின் தந்தை கணேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கணேஸ்வரனின் மகள் யாதவி என்று மாறி இப்போ யாதவியின் தந்தை கணேஸ்வரன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் செஞ்சிருக்காங்க யாதவி. வாழ்த்துக்கள்.
ஜட்ஜஸ் நிற்கணும். ஜட்ஜஸ் கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு கிராண்ட் ஃபினாலே. குழந்தைங்க எல்லாமே வந்து நம்மளுடைய 5 பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜட்ஜஸாக நீங்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திரு பாலமுரளி சார். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, முக்கியமாக இன்றைக்கு பங்கு பெற்ற போகும் 5 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்று சொல்லப்போனால், தைரியமாக எல்லோரும் பாட வேண்டும். தங்களுடைய மேக்சிமம் எஃபர்ட்டை கொடுக்கணும். மற்றும்படி சபையோரை, அதாவது ஆடியன்ஸை கவர்ற விதமாக அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் 3 ரவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2 ரவுண்ட்ஸ், அந்த 2 ரவுண்ட்ஸ்லையும் அவர்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் மியூசிக்கல் வைஸ் அவையில் இந்த பெஸ்ட்டை கொடுக்கணுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. First of all, எல்லாருக்கும் வணக்கம். TET channel, Raji Akka and team has done such a massive effort in putting this together. And in terms of இந்த குழந்தைங்களை இந்த வயசுலேருந்தே பாட வைக்கிறது, இட்ஸ் அமேசிங். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது, அதுவும் இந்த வயசில். ஐ திங்க் you've all made great use of it. I think this is the final stage. You're going to rock it. Just confident-ஆக ஜாலியாக பாடுங்க. Music is about enjoying. So just make sure you enjoy the song. எல்லா பாட்டெலாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. So make sure you enjoy the song and you're going to rock it. All the very best. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ மற்ற 2 ஜட்ஜஸ் சொன்னது போல் நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாடுங்க, அதுதான் விரும்புகிறோம். ஏன்னா என்ஜாய்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு தான் எல்லாம் வந்து இதை என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அப்படின்னு 2ஆக பிரிக்கணும். ஒன்று சந்தோஷம், ஒன்று ஆசை. ஆசை கனவுகளோடு 5 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சந்தோஷன்றது பாடும்போது வர்றது. சந்தோஷத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களே பொறுப்பு. நீங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆசைக்கு அவர் பொறுப்பு எப்பொழுதுமே. அது வந்து நம்ம கையில் கிடையாது. உங்களது ஆசையே என்ன, அவங்கவுங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியும். ஸோ அதை அவர் நிறைவேற்றி வைப்பார். அதனால் ஜாலியாக பாடுங்க, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தெரிஞ்சதை சார் சொன்ன மாதிரி பெஸ்ட்டாக கொடுங்க, அதுதான் நான் விரும்புகிறேன். நன்றி. நன்றி ஜட்ஜஸ். நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு போகலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க குழந்தைகளுக்கு. ஐ ஹோப் நம்மளுடைய 5 பார்ட்டிசிபெண்ட்ஸும் இதை இன்றைக்கி அழகாக மனசில் வச்சுட்டு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கலக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ரத்தினங்களை பார்த்தாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க, புஷ்பராகம் மாதிரி. நம்மளுடைய பேண்ட் இன்றைக்கி இந்த குழந்தைங்க பாடுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது அந்த பேண்டு தான். ஒரு பலத்த கைத்தட்டலோட ஆரோசை இசைக்குழு. கீபோர்டிஸ்ட் யதுர்சினி மனோஜ்குமார், சருஜன் ஜெயச்சந்திரன், லீட் கிட்டாரிஸ்ட் ஜெய் கிஷோர், ட்ரம்ஸ் சுரேஷ் மகேசன், ஆக்டோபேட் சஜோபன் சத்யசீலன், தப்லிஸ்ட் மாதேஷ் சிவனேந்திரன், பேஸ் கிட்டார் சுதர்சன் கிறிஸ்டியன். ஒரு பலத்த கைத்தட்டல். ஆரோசை இசைக்குழு அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் மேடை கேட்கிறோம். ஏன்னா இவங்களுடைய குழு தலைவர் வேறொரு நிகழ்ச்சிக்காக வெளிப்பயணம் போனதுனால அவர்களுடைய மனைவி திருமதி ஜெயச்சந்திரன் அவர்களை கௌரவிக்க ராஜியக்கா அவர்களை மேடை கழிக்கிறோம்.
ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இதுதான். எல்லாருமே ரெடியா? இந்த ஜோஷ் பத்தாது, உங்களோட கைத்தட்டல் தான் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பு. ஏன்னா ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் ரெண்டாவது, அதை தாண்டி மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருக்கு அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஊக்கமாக இருக்கும் பாடுறதுக்கு. அதனால் தயவு செஞ்சு எங்கள் குழந்தைங்க பாடும்போது பாடி முடித்ததுக்கப்புறம் கைத்தட்டி அவங்கள ஊக்குவிங்க. கைத்தட்டலை தாண்டி ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய பாராட்டு இருக்கவே முடியாது. ஸோ வித் தட் கைண்ட் நோட், TET சிங்கர் ஜூனியர் 2025 கிராண்ட் ஃபினாலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்னைக்கு முதல் சுற்று, இது செமி கிளாசிக்கல் ரவுண்ட். ஸோ குழந்தைங்களுடைய செமி கிளாசிக்கல் திறனை பார்க்குறதுக்கான ஒரு களம் இது. நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒருத்தருக்கும் ஏவி இருக்குது, நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். இதோ முதலாவது பார்ட்டிசிபெண்ட் ஷாம்பவி குணாலன். வணக்கம், எனது பெயர் சாம்பவி குணாலன். நான் TET சிங்கர் ஜூனியர் சீசன் 4 ஒரு ஃபைனலிஸ்ட். நான் மிகவும் சின்ன வயசிலிருந்து வோக்கலும் கீபோர்ட் கற்று வருகின்றேன். புத்தம் புது காலை பொன்னிறவேலை தலச்சம் புள்ளை இல்லாம சரிஞ்சதத்தனாச்சி நீயே எங்க ரசாபவா கழுத்துக்கு தாயோட பரோ மாசம் தப்பையா தாங்காம நீயும் போன தப்பையா. நான் இந்த சந்தர்ப்பத்தில் TET டிவிக்கும் ராஜி ஆண்டிக்கும் எனது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். எங்களை சப்போர்ட் பண்ண வந்துள்ள அனைவருக்கும் எனது நன்றிகள். I hope you all enjoy all the songs and I wish good luck to all the other finalists. Thank you. ஒரு பலத்த கைத்தட்டலோட ஷாம்பவி குணாலன் onto the stage. ஹாய் ஷாம்பவி, இப்போது இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரி இந்த பயணம் இருந்தது, இல்லை என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ். If you want to thank somebody or if you want to share your experience, it could be anything, for a short message. You can say anything. You want to share, you want to have a conversation, or you feel, how proud you feel today? I feel proud and grateful that I made it to the finals. Okay, congratulations. So let's see who's the next participant. Thank you, Shambhavi. TET Singer Junior 2025 Grand Finale oda முதலாவது performance semi classical roundல இதோ ஷாம்பவி குணாலன். கிடதக தரி கிடதம் சா மக ச சா அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வேலி குளிர்வாடை கொன்றாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கலவை இருவழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை
ta takadim ta takadim ta takadim ta tarigiradom tadim ta taka tarigiradom tadim ta ஆகாயமில்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது ஆதாரமில்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுது தாளத்தில் சேராத தனி பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது விடியாத இரவேதும் கிடையாது என்ற ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானது வசந்தமினி வருமா வாழ்வினிமை பெறுமா ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது கலக்கம் பதிலேதும் இல்லாத கேள்வி அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொன்றாமல் கொதிக்கின்ற சூளை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை ஊதாத புல்லாங்குழல் உனதழகு சூடாத பூவின் மடல் தேகின்ற மஞ்சள் நிலா ஒரு துணையை தேடாத வெள்ளை புறா பூங்காற்று மெதுவாக பட்டாலும் போதும் பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றது நீரூற்றி பாயாக நிலம் போல நாளும் என் மேனி தரிசாக இருக்கின்றது தனிமேலும் தனிமை கொடுமேலும் கொடுமை இனிமேலை வாழ்வில் எதற்கேற்ற இளமை தனிமேலும் தனிமை கொடுமேலும் கொடுமை இனிமேலை வாழ்வில் எதற்கேற்ற இளமை வேறென்ன நான் செய்த பாவம் அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொன்றாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது சசனி நிதத மம கக சசனி நினி நி சச கக மம தத சசனி சக சனி சக சனி சக சனி சக சனி நி சனி தனி நி சனி தனி நி சனி தனி நி சனி தம தரிகிடதோம் கிடத்தக்க தரிகிடதோம் தரிகிடதோம் தத்தி தரிகிடதோம் தக்க தக்கிட்ட தரிகிடதோம் தா ஷாம்பவி எப்படி இருந்தது ஃபைனலி ரிலாக்ஸ்டா யா ஃபீலிங் மச் பெட்டர் இல்லையா யா ஓகே இப்போ சிரிக்கலாம் நல்லா ஓகே ஓவர் டு த ஜட்ஜஸ் ஜனனி மேடம் கிட்ட கேட்கலாம் ஷாம்பவி ரொம்ப நல்லா பாடினீங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைமோட யூ ஷுட் பி கிளாட் தட் ஹேப்பன். செகண்ட் டைம் இன்னும் சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஓவரால் ரொம்ப நல்லா பாடினீங்க. யூ ஹாவ் அ வெரி யூனிக் வாய்ஸ், யூனிக் டிம்பர் இன் யோர் வாய்ஸ்.
I think you should play around. One recommendation, I think you should play around with the songs that will suit your voice. You've got a very unique voice, so captivate on that. I think you'll go places. Great job. Thank you. தேங்க்யூ ஜனனி. அடுத்ததா பாலமுரளி சாரை கேட்போம். Wow, Sambhavi. What a performance. Kashtamana song, and you have delivered it well. Janani Sonamari, you have a unique voice, and keep practicing, and you will go like you will be in one day. You will be in a good place. Okay. And one small comment I can tell you. In between and the lines, when you are taking breath, just it is like kind of breaking the flow. அந்த ஒன்று தான் நான் உங்களை மிஸ்டேக்குன்னு சொல்லி I found it. Mistake இல்லை, just a suggestion. So if you correct that, then you'll be a perfect singer. Okay? All the very best for the second round. Yeah. Okay. Thank you, Balamurali sir. So everything happens for a good reason. Okay வா? ஸோ இப்போ சிரிச்சுட்டே போய் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஷாம்பவி. டிடி சிங்கர் ஜூனியர் 2025 சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட் நிஷாந்த் ராசேந்திரகுமார் அவர்களுடைய ஏவியை பார்க்க போகிறோம். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லல்லலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. Hi everyone, my name is Nishanth Rasendrakumar and I am one of the finalists of TET Singer Junior Season 4. I am 17 years old and in grade 12. I go to St. Roch Catholic Secondary School in Brampton. The reason I got into singing was because of my parents, who saw the potential in me. Apart from singing, I also play the piano and the guitar. Also in the Regional Arts program as a media major at my school, where we broadcast themed episodes of school activities monthly. We also do photography and videography of school events. I also have recorded and edited song covers for my sister. I have received many awards, including a Kumon Reading Program Completion Award, Abacus Completion Award, and an honor roll at my school. Another one of my favorite hobbies is building Lego, which I do in my free time and is displayed all around my house. Huge thanks to TET Television and Raji Auntie for this amazing opportunity. மக்களே, ஒரு பலத்த கைத்தட்டலோட நிஷாந்த் ராசேந்திரகுமார். ஹாய் நிஷாந்த். ஹாய். யூ லுக் ஸோ நைஸ். தேங்க் யூ. ஆமாம், பயோடேட்டாவே கொடுத்துட்டீங்களே, எப்படி? வெரி நைஸ். ஆனால் உங்களோட ஃப்ரீ டைமில் லெகோலாம் செய்வேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமா? நீங்கள் அத்தனை கிட்டார் வாசிக்கிறீங்க, கீபோர்ட் வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, அபேக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்குது? கிடைக்கிற நேரத்தில். வெரி குட், வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு பாட போகிறோம். அதனால் வயிற்றுக்குள்ள ஏதாவது பட்டாம்பூச்சி இப்படியெல்லாம் பறந்துட்டுருக்கா? அதெல்லாம் தேவையே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் இன்றைக்கி நீங்கள் மேடையில் இத்தனை பேருக்கு மத்தியில் செய்ய போகிறீங்க. ஸோ அந்த ஒரு படபடப்பு, தவிப்பு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடுங்க. பார்க்கலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
வெளியில்லை இங்கொரு விளக்கெதற்கு நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. விஷத்திற்குள் விழுந்து விட்டான், ராகம் தாளம் மறந்து விட்டான், ரசிகரின் கடிதத்தை கிழித்து விட்டான். கடற்கரை எங்கும் மணவெளியில் காதலி காலடி தேடினான், மோகனம் பாடும் வேளையிலும் சிந்துவில் ராகம் பாடினான். விதியனும் மூஞ்சலில் புகழிழந்தான், மேடையில் அணிந்தது வீதியில் விழுந்திட பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. சபதங்கள் எடுத்து விட்டான், குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான், மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான், சபதத்தை அவன் என்று உடைத்து விட்டான். இசைக்கொரு குயில் என்று ஒரு குயில் என்று பேரெடுத்தான், இருமலைதான் என்று சுரம் பிரித்தான், மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கிவிட்டான், போதையின் பாதையில் போகின்றான், தன்முகமே தான் மறந்தான், சூழவும் தோளில்லை ஆளில்லை இவனன்று பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. செவியில்லை இங்கொரு இசை எதற்கு, விழியில்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. வாட் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நிஷாந்த், ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. இது எந்த படத்துலேருந்து தெரியுமா உங்களுக்கு? சிந்து பைரவியில் பாடினது யாருன்னு தெரியுமா? யேசுதாஸ். ஆமாம், கிளாசிக்கல் ஜாம்பவான் கேஜே யேசுதாஸ் ஐயா அவர்களோட பாடல். எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸை கேட்போமா? முதலாவதாக மது சார் கிட்ட கேட்போம். எப்படி இருந்தது இந்த பாடல்? எப்படி என்ஜாய் பண்ணீங்க சார்? நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா பாடினார். ஆனால் அமைதியாக இருக்கார் அவர். இதை கொஞ்சம் ஆக்ரோஷமாக பாடுவார்னு எதிர்பார்த்தேன். அப்படியே பேசுகிறேன், நல்லா இருக்கிறேன். ஜெயஸ்தாஸ் சார், சிந்து பைரவி அப்படி பாடிட்டியப்பா. நான் அப்படியே ரொம்ப எனர்ஜியாக எதிர்பார்த்தேன். ஏன்னா நீ பாடினது நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ உன்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கல, நல்லா இருந்துச்சு. ஆர்கெஸ்ட்ராவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் குட்.
தேங்க்யூ மது சார். அடுத்ததாக ஜனனியை கேட்போம். ஜனனி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க நிஷாந்தோட பாடலை? ஹாய் நிஷாந்த். ஹாய். How are you feeling now? Relaxed? Yeah. Okay. நல்லா பாடினீங்க நிஷாந்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்திருக்கீங்க கிராண்ட் ஃபினாலேக்கு. ஐ திங்க் தட்ஸ் அ போல்ட் சாய்ஸ். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரெசன்டேஷன். பட் ஐ திங்க் சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வெஸ்டர்ன் ரவுண்டுக்கு நல்ல ஃபுல் பர்ஃபார்மன்ஸோட எனர்ஜெட்டிக்காக வாங்க. பட் அதர்வைஸ் ஓவரால் இட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ ஜனனி. ஸோ ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்த சுற்றில் அப்படியே பவர் பேக்டாக ஃபுல் எனர்ஜியும் உள்ளே இறக்குறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ நிஷாந்த். இந்த கிராண்ட் ஃபினாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செமி கிளாசிக்கல் சுற்றில் அடுத்ததான் நான் மேடைக்கு கூப்பிட இருப்பது இசைமான் குணேந்திரன் அவர்களை. அவர்களுடைய ஏவி இதோ. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் காண காணுமே விழா காணுமே வானமே. வணக்கம், என் பேர் இசைமான் குணேந்திரன். என் வயசு 12. நான் 7th grade படிக்கிறேன் at Pine Grove Public School. I started to learn Carnatic music at the age of 5 from my teachers Prakashini Suresh and Lada Krishna. My voice trainers are Jana Master from India and Lada Krishna. My other activities I do is I'm black belt in karate and my favorite thing to play is volleyball. Thank you Raji Auntie for giving me this opportunity at TET Singer Junior platform to bring my music career out. Here I am now in the finals of TET Singer Junior Season 4. All thanks to Raji Auntie and my voice trainers and my music teachers. Thank you for all the support my parents have also gave me. ஒரு பலத்த கைத்தட்டலோட இதோ இசைமான் குணேந்திரன். ஹாய் இசைமான். ஹாய். ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க? அம்மா கொடுத்தாங்க. ஓகே, ஃபோட்டோவில் பார்த்தேன் உங்ககிட்ட ஒரு பெட் இருக்கு. பெட்டோட நேம் என்ன? மீனா. ஓ, வெரி நைஸ். யூ ஹேவ் 4 brothers-ஆ? நீங்கள் 4 brothers-ஆ? அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா நீங்கள் பாடுறதுக்கு? ஓகே, I'm just making you ease so then I'm not asking very particular questions. I wanted to make you feel. ஓகேவா? ஜாலியாக பாடலாமா? கலக்கலாமா? ஜட்ஜஸ் முன்னாடி சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? செஞ்சிடலாமா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் இசைமான். Thank you. வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். பூவிடம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும். பூவிடம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும்.
பாதமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாதமாகும் தேவி எந்த பாடல் கண்ட மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த நாயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதம் தனம் தனம் தம் நம் தனம் நம் நம் தனம் நம் நம் தனம் தம் நம் 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 தனம் நம் நம் தனம் நம் நம் தனம் தம் வானம் என் விதானம் இந்த பூமி சந்நிதானம் பாதம் மீது மோதும் மாறுபாடும் சுப்பிரபாதம் தாகம் மீது தாகம் கொண்டு ஆறும் நின்று போகும் காற்றின் தேசமெங்கும் எந்த கானம் சென்று தங்கும் வாழும் லோகமேலும் எந்த ராகம் சென்று ஆழும் வாகை சூடும் தனம் தனம் நம் நம் தனம் நம் நம் தனம் நம் நம் தனம் தம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவிடம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் நம் தனம் நம் நம் தனம் தம் நம் தனம் நம் நம் தனம் நம் நம் த பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் நம் 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 தனம் நம் நம் தனம் நம் நம் தனம் தம் ஹாய் சைமான், எப்படி இருக்கு பாடினதுக்கு அப்புறம்? காமா இருக்குது. காமா இருக்கு. ஓகே, இந்த பாடல் யார் பாடினாங்க தெரியுமா? பாடும் நிலா மறைந்த எஸ்பிபி ஐயா பாடின பாடல் இது. காதல் ஓவியம் அப்படின்ற படத்தில் இளையராஜா சார் மியூசிக்கில். நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு கேட்போமா ஜட்ஜஸ்? ரெடியா? ஓகே, ஓவர் டு த ஜட்ஜஸ். பாலமுரளி ஐயா கிட்ட கேட்போம், எப்படி இருந்தது இந்த பாடல்? ஹலோ நிஷாந்த். இசைமான், சாரி. ஹலோ இசைமான். ஹாய். நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. யூ ஹேவ் அ குட் வாய்ஸ். You have a good throw, and just a small comment on that, like the Swarasthanangal padikala, you were just slipping some of the notes, and fast ahara sadam adil andha mari priyogam varikla, just you have to work on that. Other than that, your performance is awesome. Thank you. All the best. Let's see you on the second round. Thank you. Okay. தேங்க்யூ பாலா சார். அடுத்ததாக மது சார் கிட்ட கேட்போம், எப்படி இருந்தது? ஓகே, நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் செட் ஆகிட்டு வருது கொஞ்சம்ல, அதனால் நல்லா எனர்ஜியாக தான் பாடினார். சார் சொன்ன மாதிரி அதே தான், கொஞ்சம் அந்த ஆல் ஆஃப் போர்ஷன்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எதிர்பார்த்தேன். பட் ஜஸ்டிஃபைடாக பாடினார் அவர். ஓகே, இசைமான் அந்த பேர் கரெக்டு தான் உனக்கு. ஓகே, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு பாட்டு. ஓகே, குட். காட் பிளஸ். நன்றி மது சார். ஒரு விஷயம் என்ன அமேசிங்காக இருக்குன்னா, குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி ஒரு டஃப்பான பாடல் எடுத்து பாடி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு டஃப் சாங் எடுத்து அழகாக பாடினீங்க. ஜட்ஜஸ்கிட்டையும் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ ஜாலியாக போய் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இல்லைம்மா? ஓகே, தேங்க்யூ இசைமான். டிடி சிங்கர் ஜூனியர் 2025 சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேயில் நம்மளுடைய 4வது பார்ட்டிசிபென்ட் லிரிஷியா விஜயகுமார். அவங்களோட ஏவி இதோ. ஆஹா, ஏதோ ஃபேன் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போலயே. வணக்கம், என் பேர் லிரிஷியா விஜயகுமார். நான் டிடி சீசன் 4 சிங்கர் ஜூனியரில் ஒரு ஃபைனலிஸ்டாக வந்திருக்கிறேன். எனக்கு 15 வயசு. நான் கிரேட் 10 படித்து கொண்டு இருக்கிறேன்.
6 வயசுலேருந்து நான் மியூசிக் கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். And music is something I'm really passionate about. பாடு. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே இதை நான் கேட்பேன் இதை நான் கேட்பேன் உனையே தருவாய் உனையே தருவாய் மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனே தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. Thank you so much, Rajayanti, for this wonderful opportunity. I've had such an amazing experience throughout this journey. Music is really important to me and it represents who I am as a person. I wish all the best to the other finalists and I hope everyone can enjoy my performances today. Thank you. லிருஷியா விஜயகுமார். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க மற்ற 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் பாடினதெல்லாம். ஸோ ஆர் யூ ரெடி? ஓகே, நல்லா பாடலாமா? என்ன பாட்டு பாட போறீங்க? தத்தித்தோம் ஃப்ரம் கல்கி இல்லையா? அழகன். அழகன். ஓ யா 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 ஓகே ஓகே, அழகன்லேருந்து. ஆல் தி வெரி பெஸ்ட். த ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். ராக். Thank you. வித்தைகள் கற்றினும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோ தித்தித்தோ தத்தைகள் சொன்னது முத்தமிழ் இன்றும் தித்தித்தோ சிந்தித்தால் தாளம் தானே வருகிறது தாளம் ஒரு சுகம் ராகம் ஒரு சுகம் ரெண்டும் இணைகிறது தத்தித்தோ வித்தைகள் கற்றினும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோ கண்ணில் பேசும் சங்கீத மொழியது கண்ணின் அறிய உன்னானதா
சரிக தத்தித்தோ அமதனி மதனி மதனி சானித பமதரி காம பபதனி சரிக தத்தித்தோ சனி சா சா சதரி நீ மா பதனி சரிக ரீக மபதனி சரிக ரி மபதரி கரி சரிக ரீக ரி மதரி ரி மத சா சானி தபம சானி தபமகரி நீ தபமகரி சதா பமகரி சனிரி சரிக சசா ரிகம ராபமகரி கமரிரி கமப நீ தபம கமப கக பாபத மம பதனி பபதனி சரி சனி தனி சரி சனி தனி சரி சனி தனி சரி சரிக 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 சா சரிக மபதனி சரி கரி சனி தபமகரி சகரி சனி தபமகரி ரீக க சனி த என் கண்ணிலே வா உன் நீராவி நீ எங்க பாராயோ காதல் வேதனை அது என்ன என்பது இனி எங்க சொல்வது I love you, I love you, love you. ஹாய் லிருஷியா, செமையா பாடிட்டீங்க. எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸை கேட்போமா? பாடினதுக்கு அப்படியே எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்ணேன். நல்லா ஃபீல் பண்றீங்க. ஓகே, பாடும்போதுமே நல்லா தான் ஃபீல் பண்ணீங்க. ஓவர் டு த ஜட்ஜஸ். மது சார். ஹாய் லிருஷியா விஜயகுமார். ஹாய் விஜயகுமார் தானே உங்களுக்கு? விஜயகுமார். விஜயகுமார். யா, சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ. கச்சேரி களை கட்டுதுன்றாங்களா, அது இப்போ தான் அப்படியே களை கட்டிக்கிட்டே வருது. ஸோ ஆர்கெஸ்ட்ராவுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போடுங்க. மிருதங்கம், ரிதம் ஆமா, ஒரு பலத்து செக்ஷன் கைத்தட்டல் நம்மளோட பேண்டுக்கு. செமையாக பண்ணாங்க. ஸோ இப்போ தான் செட் ஆகிட்டு வருது. ரொம்ப நல்லா பாடினீங்க. தர்மாவதி ராகத்தில் அமைஞ்ச இந்த பாடலை ரொம்ப அழகாக பாடிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் எதிர்பார்த்தேன். ஒரு மைக் மட்டும் கொஞ்சம் அந்த லெட்ஸ் கோ சொல்கிறாரு, அந்த மைக் கரெக்டாக இருக்குது. முடிஞ்சால் அதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் எனக்கு ஓவராலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ மது சார். அடுத்ததாக ஜனனி மேம் கேட்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு. Hi Lurishia. Hi. How are you feeling after singing? I'm good. Good. ரொம்ப நல்லா பாடினீங்க. இட் வாஸ் அ வெரி குட் டெலிவரி ஓவரால். பிச்சிங்லாம் நல்லா இருந்தது. உங்கள் வாய்ஸ் இஸ் வெரி ஸ்வீட். பட் ஐ திங்க் இன்னும் த்ரோ வேணும். இந்த மாதிரி ஒரு பாடல், கஷ்டமான பாடல் எடுக்கும்போது நல்லா த்ரோ வேணும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க, நல்லா சிரிச்சிட்டே பாடுங்க. யூ ஆர் என்ஜாயிங் த சாங், பட் ஐ திங்க் யூ நீட் டு ஷோ தட் ஆன் த ஸ்டேஜ். ஓகே. குட் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால். தேங்க்யூ. தேங்க்யூ ஜனனி. ஸோ ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்குமே அதுதான் சொல்கிறேன். ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு அழகாக கமெண்ட்ஸை விட நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு வந்து ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ரெடியா? ஓகே, தேங்க்யூ லிருஷியா. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செமி கிளாசிக்கல் சுற்றில் நம்மளுடைய கடைசி போட்டியாளர் ஷனா அழகேஸ்வரன் அவர்களை பற்றின ஒரு ஏவி இதோ. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. Hi everyone, my name is Shana Alageshwaran and I've been learning Carnatic music from the age of 6. Also, I learned the violin. And the vuna. I also got to participate in school musicals. I got the chance to train and sing in front of James Josephson for Tamil Ose.
participate in various extracurricular activities such as swimming, tennis, and attending Tamil class. I would like to thank my family, friends, teachers, and TT for giving me this amazing opportunity. Thank you for all your support, and I hope you enjoy all of our performances. Hope you guys enjoy my performance. Shana Alageshwaran, onto the stage. என்ன ஷானா, வீட்டில் இருந்த எல்லாரையும் குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் கூட்டு வந்துட்டீங்களா, இல்லை ஸ்கூலில் இருந்து எல்லாரையுமே கூட்டு வந்துட்டீங்களா? இவ்வளோ சத்தம் உங்களுக்கு. So they're all your family and friends? Yeah. Okay, that's so nice. Thank you for everyone to come and support on this big day. So I also see you do lots of extracurricular activities, இல்லையா? Very good. Are you prepared for the first round? Yeah. என்ன பாட்டு பாட போறீங்க? சௌக்கியமா கண்ணே. Oh, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா பாட போறீங்க. The stage is all yours. Let's hear your singing. Thank you. All the very best. Thank you. जय 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 तनननन जम जम जय 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 तनननन जम जम जय 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 तनननन जम जम सगरी सनि रि सनि धनि जय 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 तनननन जम जम सगरी सनि रि सनि धनि जय 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 तनननन जम जम सगरी सनि रि सनि धनि जय சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 தனதோம் ததீம் ததோம் ததீம் தனதனதோம் தனதோம் தனதனதோம் தனதோம் தாக்குதிகோ தனதனதோம் தனதோம் தனதோம் தோம் ததீம் தீம் ததோம் தோம் ததீம் என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கி விட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்திவிட்ட பறவையானாய் பருவம் கொத்திவிட்ட பறவையானாய் ஜனுததீம் 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 சலங்கையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா
dom dene dene dane dene dom taku digo dene dom dene dom dom dim dim dom dim என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கி விட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்தி விட்ட பறவையானாய் பருவம் கொத்தி விட்ட பறவையானாய் ஜனுதடிம் 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 சலங்கையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 Dimta, jamta, sari sajanutta, geri geri sadarigina dum dimta, jamta, sari sajanutta, geri geri sadarigina dum direna, tarigina dum direna, direna, tarigina dum direna, direna, direna. Thank you. ஷானா அழகேஸ்வரன் எப்படி பாடியிருக்கீங்க? ஹாப்பியா பாடினதுக்கு அப்புறம்? கிளாசிக்கல் லெஜெண்டுன்னு சொல்லலாம். நித்யஸ்ரீ அம்மாவோட பாடல் எடுத்து ஒரு டிஃபிகல்ட் காம்போசிஷன் தான். எப்படி பாடியிருக்கீங்கன்னு ஜட்ஜஸை கேட்போமா? ஓவர் டு பாலமுரளி சார். Hello, Shana. Hi. I have seen you before in competitions. Yeah. And you have come all the way here for the 4th finals. And I can see the improvement. A lot of improvements, I can see that. And you have taken a difficult song and you have delivered it well. And Thank you. There is no mistakes or bad things, nothing to tell you. Thank you. அவ்வளோத்துக்கு அருமையாக பாடியிருக்கிறீங்க. டைமிங் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சூரியனை மட்டும் கொஞ்சம் ஒரு பார் டிலே எடுத்திருக்கிறீங்க. தட்ஸ் ஓகே, பட் தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். பட் ஒரு பார் லேட்டாக எடுத்திருக்கிறீங்க இந்த சாங்கின் படி. மற்றபடி இந்த பிச்சிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆகாரம் எல்லாமே அந்த ஒழுங்காக எடுத்திருக்கிறீங்க, கரெக்டாக வந்திருக்கு. கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் டூ மோர் ஆகார சாதம் அண்ட் யூ வில் பி அ குட் சிங்கர் வெரி சூன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பாலா சார். அடுத்ததாக நம்மளுடைய மது சார் கிட்ட கேட்போம், எப்படி இருந்தது இந்த பாடல்? நல்ல ஃபோர்ஸாக தான் இருந்தது, நல்ல ஆக்ரோஷமாக இருந்தது இந்த பாட்டு. எஸ்பெஷலி ஒரு முக்கியமான இடம் அந்த ஸ்ருதி ஏதாவது ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி பாடுற இடத்துல கரெக்டாக பாடுவீங்களான்னு எதிர்பார்த்தா கரெக்டாக இருந்தது. மற்றபடி இது ரொம்ப கஷ்டமான சாங் தான். ஏன்னா கஷ்டமான எக்ஸாமில் கஷ்டமான கொஸ்டின் எடுத்து எழுதுகிற மாதிரி தான். ஸோ நித்யஸ்ரீ செம்ம அருமையாக பாடியிருப்பாங்க. ரகுமான் சார் கம்போசிங்கில் இது அல்டிமேட்டு. அதை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி பாடிருந்தீங்க. ஓகேம்மா. Thank you. Thank you, Madhu sir. I think Janani also wants to add few comments. So let's hear it from Janani ma'am. ஷனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. இட்ஸ் a beautiful song, very very well delivered. அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா சிரிச்சிட்டே பாடினா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. கலக்கிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ. I don't know if anybody mentioned அந்த சங்கமம் படத்தில் வர ஹீரோயின் மாதிரியே கிட்டத்தட்ட அந்த ஃபேஸ் கட் அதே மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு அவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் அழகாக சிரிச்சிட்டே பாடிடலாம். பட் யூ ஹேவ் ரிசீவ்ட் அ வெரி குட் கமெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சாச்சா? இப்போ அந்த டென்ஷன்லாம் போயாச்சுல்ல? ஓகே, யூ கேன் ஹாப்பிலி ஜாயின். அந்த ஒரு ரவுடி கேங் அங்கே பின்னாடி இருந்ததே, அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஷானா. தேங்க்யூ.